அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணத்தினால் இன்று, அதாவது 18/2/2026 புதன்கிழமை, இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை பொழுது பிறை தென்படுவதற்குண்டாக, ரமலானுடைய பிறை தென்படுவதற்குண்டான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிற காரணத்தினால் நாம் முன்கூட்டியே தயாராக இருப்பது ரொம்பவும் சிறந்த ஒரு செயல். எனவே இந்த ரமலானை நாம் முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வருகிற அந்த ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானிய பலத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிரப்பமாக்கி தர வேண்டும் என்ற துவாவை நாம் எல்லோரும் அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலானை பற்றி ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, மன் ஃபரிஹ பி துஹூலி ரமலான ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன் நீரான். யார் ஒருவர் ரமலானுடைய வருகையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாரோ அவருடைய உடலை அல்லாஹ் நரகத்தை விட்டு ஹராமாக்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் ரமலானை நாம் நல்ல ஒரு உணர்வோடு, முகமலர்ச்சியோடு, அகமலர்ச்சியோடு, இறைவன் புறத்திலிருந்து வருகிற விருந்தாளி என்ற அடிப்படையில் அந்த ரமலானை நாம் முழுமையாக அடைவதற்கு ஆர்வத்தோடு அதை வரவேற்க வேண்டும். வந்த ரமலானை சிறந்த முறையில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எனவே அல்லாட்ட நாம் கேட்குற ஒரே துவா அதுதான், யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜப் வ ஷஅபான். பெருமானார் எங்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, ரஜபில் எங்களுக்கு பரக்கச்சை, ஷாபானிலும் பரக்கச்சை சொல்லிட்டு சொன்னாங்க, பல்லிகனா ரமலான், ரமலானை அடைவதற்கு தௌஃபீக். அந்த ரமலானை நாங்கள் எப்படி அடையணும்? பல்லிகனா ரமலான மஅல் ஆஃபியத்தி மஅ தௌலத்தி மஅ இஸ்ஸத்தி மஅ குவத்தி மஅல் ஈமானி. அல்லாஹ், அந்த ரமலானை நாங்கள் ஈமானோடு அடையணும். அந்த ரமலானில் நாங்கள் நிறைய ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு, சதக்கா கொடுக்குற அளவுக்கு செல்வத்தோடு அடையணும். அந்த ரமலானை நாங்கள் ஆஃபியத்தோட, ஆரோக்கியத்தோடு அடையணும். அந்த ரமலானை நாங்கள் கண்ணியத்தோடு அடையணும் ரஹ்மானி. அந்த துவாவை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தஆலா இந்த ரமலானை முழுமையாக அமல்களை விட்டு நம்மளை தூரமாக்கி விடாமல், பாவங்களை விட்டு முழுமையாக தூரமாக்கி இறைவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக வாழச் செய்வானாக. ஆமீன்.